செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தியாகராய நகரில் நேற்று கடத்தப்பட்ட குழந்தை தற்போது மருத்துவமனையில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. பிறந்து 43 நாட்களே ஆன குழந்தை திருவேற்காட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி சென்னையை அடுத்த ஓஎம்ஆர் சாலையில் உள்ள கண்ணை நகர் பகுதியை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி என்ற தம்பதிகளின் 45 நாளையான ஆண் குழந்தை நேற்றைய முன்தினம் தியாகராய நகரில் கடத்தப்பட்டது. இந்த கண்ணை நகர் பகுதிக்கு வந்த ஒரு பெண்மணி, நான் அரசு ஊழியர் என்றும் அரசு சார்ந்த குழந்தைகளுக்கு திட்டங்கள் அதிகம் உள்ளது, அதை நான் பெற்றுத் தருகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி கண்ணை நகரிலிருந்து அந்த தியாகராய நகரில் அலுவலகம் உள்ளது என்று அங்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு அழைத்து சென்ற அந்த பெண்மணி அந்த குழந்தையின் தாயாரிடம் ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்துவிட்டு குழந்தைக்கு பால் மற்றும் பிஸ்கட் வாங்கி கொண்டு வா என்று கூறி அவரை கடைக்கு அனுப்பிவிட்டு அந்த நேரத்தில் அங்கிருந்து அந்த குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். பின்னர் கடைக்கு சென்ற அந்த தாய் திரும்பி வந்து பார்த்தபோது தனது குழந்தை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த தாய் அக்கம் பக்கத்தில் தேடியும் அந்த குழந்தை கிடைக்கவில்லை. அந்த குழந்தை கிடைக்காத பட்சத்தில் சென்னையை அடுத்த அந்த கண்ணகி நகர் பகுதியில் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் தயாள் உள்ளிட்ட 3 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். குறிப்பாக அந்த கண்ணகி நகர் பகுதியில் வீட்டிலிருந்து அந்த பெண்மணி குழந்தையை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியும், அந்த பெண்மணிக்கு முன்னதாக அந்த குழந்தையை கடத்தலில் ஈடுபட்ட அந்த பெண் முகத்தை மூடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர புலனாய்வு மேற்கொண்டனர். நேற்று இரவு முழுவதுமாக பல்வேறு இடங்களில் சிசிடிவி காட்சிகளை பின்தொடர்ந்து இன்று அந்த குழந்தை தற்போது அந்த குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த திருவேற்காடில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அந்த குழந்தை உள்ளதாக ஒரு தகவல் வந்ததன் பேரில் தற்போது அந்த காவல்துறையினர் அங்கு சென்று அந்த குழந்தையை மீட்டுள்ளனர். குழந்தை மீட்ட அவர்கள் அந்த குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண்மணியை தேடி வருகின்றனர். தொடர்ந்து அந்த பெற்ற தாய்க்கும் அந்த தகப்பனருக்கும் அந்த குழந்தை உள்ளது என்ற ஒரு தகவலை தெரிவித்ததை தொடர்ந்து குழந்தை பார்ப்பதற்காக தாயும் தந்தையும் அந்த மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.